ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சerasafe யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டலேஷன் பார்க்க போகிறோம். சோலார் வாட்டர் ஹீட்டர் டேங்க் 100 லிட்டரில் ஸ்டார்ட் ஆகி 100 லிட்டர்ஸ் 150 200 300 அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர்ஸ் டேங்க்கு. கஸ்டமரு அவுட்டர் டேங்க்கும் எஸ்எஸ்ல வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த மாடலே எடுத்து கொடுத்துட்டோம். நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகும்போது செம வெயில். சோலாரில் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது மாடியில் இல்லாட்டி ஓப்பன் ஏரியாவில் தான் நம்ம பண்ணும்போது நார்மலாகவே வெயில் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பயங்கரமான வெயில். சரி, ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஸ்டாண்ட் எடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணோம். ஸ்டாண்டில் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டேங்க்கு. இது வந்து 200 லிட்டர் டேங்க்குங்கிறதுனால கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற வேக்கம் டியூபும் பார்த்திங்க அப்படின்னா 20 டியூப் வரும். இதில் டேங்கை ஸ்டாண்டில் வச்சு 2 பக்கம் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேங்க்குக்கு அப்புறம் நம்ம வந்து வேக்கம் டியூபை ஒவ்வொன்றா இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். டேங்க் மாட்டி முடிச்சு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறமேன்னு சொல்லி வானமும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் வெயிலும் குறைஞ்சிருச்சு, மழை வர மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு 10 டியூப்பு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பாக்ஸில் வந்து 10 டியூப் தான் வரும். நம்ம 2வது பாக்ஸை ஓப்பன் பண்ணி பேலன்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். கரெக்டாக எடுக்கும்போது கிளைமேட்டு ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு செல்வாக்கு அந்த சமயத்தில் கால் வர நம்மளும் பைப் எடுத்து என்னென்ன குரல் வித்தை காட்ட முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பைப்பு எடுத்துக்கலாம். நம்ம டியூப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்யூம் டியூப்பை சோப் ஆயிலே இல்லாட்டி ஷாம்பு வாட்டரில் நம்ம நனைச்சிட்டோம்னா டேங்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ் டியூப்பு. ஸோ எப்போ வேணாலும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம சோப் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேங்குக்குள்ளே இருக்கிற வாசரில் ஈஸியாக போகும். ஸோ வேக்யூம் டியூப் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு தான். ப்ளம்பிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா மழை வந்துருச்சு. ஸோ நாங்களே நனைஞ்சிட்டே தான் அந்த வேலை செஞ்சோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல. நம்ம வந்து இன்லெட்டும் அவுட்லெட்டும் கொடுக்கணும். அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஏர் ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த ஏர் வென்டிங் எவ்வளோ ஹைட் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஓவர் டேங்க் வந்து எந்த ஹைட்டில் வச்சுருக்கோமோ அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம பைப் கொடுக்கணும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓவர் டேங்க் வந்து பக்கத்தில் ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதனால் அதோட ஹைட்டுக்கு அளவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டில் சோலார் வாட்டர் ஹீட்டர் போடணும், சோலார் பேனல்ஸ் போடணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கம்பெனி டீட்டெயில் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.